நான் ஆம்பளைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க எத்தனையோ பேர் தன்னோட அம்மா வயித்துல ஒரு சின்ன குரோமோசோம் மாறி இருந்தா இப்போ ஒரு பொண்ணா தான் இருந்திருப்பாங்க. பெண் போலீஸ் ஒருத்தங்க ஒரு பிஸியான ஜங்ஷன் ரோட்ல உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாம வாகனங்களை சரியா வழி நடத்தி டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தலையில ஒரு தொப்பி, கைக்கு ஹேண்ட் கிளவுஸ், இது ரெண்டும் தான் வெயில் கிட்ட இருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன். திடீர்னு தூறல் மழை வந்துச்சுன்னா பக்கத்து பெட்டி கடையில் வச்சிருக்க அவங்க பேக்ல இருந்து ரெயின் கோட் எடுத்து போட்டுப்பாங்க. லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சு வாகனங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சாப்பிட போவாங்க. அதுவும் அந்த பெட்டிக்கடை சைடில் இருக்கிற நிழலில் உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டூல் கூட இல்லாமல் நின்றுட்டு சாப்பிடுவாங்க. தினமும் அவங்கள கடந்து போகிற நம்மளில் ஒரு சில ஆண்கள் யூனிஃபார்மில் அந்த பொண்ணோட உடல் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அவங்களோட படிப்பு, குடும்பம், எந்த சூழ்நிலையில் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் யோசிக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணும் கடந்து போகிற பெண்கள் ஏராளம். நம்ம பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை மட்டுமே கவனிக்காம அவங்களுக்கும் நிறைய வலி, கஷ்டங்கள் எல்லாம் இருக்குன்றத நம்ம யோசிக்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்.